தேவர் மகன் குணா உள்ளிட்ட 109 படங்களின் பாடல்களின் உரிமை தொடர்பான வழக்கு தொடர்பாக எதிர்மனுதாரராக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்து வருகிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்போம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான பின்னணி என்னென்ன கேள்விகள் இளையராஜா அவரிடம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன சுரேஷ்? வணக்கம். அது பாண்டியன், தேவர் மகன், பிரம்மா, குணா உள்ளிட்ட ஒரு 109 திரைப்படங்களுடைய இசை வெளியீட்டு உரிமையை மியூசிக் மாஸ்டர் என்ற இசை வெளியீட்டு நிறுவனம் இளையராஜாவினுடைய இசை நிறுவனத்திடமிருந்து பெற்றிருக்கிறது. இந்த நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் 2010 ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தது. அந்த வழக்குல தங்கள் அனுமதி இல்லாமல் இந்த படங்களுடைய பாடல்கள் யூடியூப் வலைதளங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் பயன்படுத்தப்படுவதாகவும் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இந்த வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை நீதிபதி அப்துல் குத்தூஸ் விசாரித்தார். ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது 1997 இந்த பாடல்களுடைய உரிமையை வழங்கும் போது மேற்கொள்ளப்பட்ட அந்த ஒப்பந்தத்தின் போது இந்த யூடியூப் சமூக வலைதளங்கள் பற்றி அந்த ஒப்பந்தத்துல எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. வெறும் ஆடியோ ரிலீஸ் மட்டும் பற்றி தான் அந்த ஒப்பந்தத்துல தெரிவிக்கப்பட்டிருந்தது என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில இந்த வழக்குல எதிர்மனுதாரராக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய இளையராஜா வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய மாஸ்டர் நீதிமன்ற நீதிபதி இளங்கோ நேரில் ஆஜரானார். அவரிடம் மூத்த வழக்கறிஞர், அதாவது இந்த மியூசிக் மாஸ்டர் நிறுவனத்தினுடைய தரப்பில் மூத்த வழக்கறிஞர் குறுக்கு விசாரணை மேற்கொண்டார். சாட்சி கூண்டில் ஏறி இளையராஜா பதில்களை வழங்கினார். அவர்களிடம் பாடல்களுடைய பதிப்புரிமை, தயாரிப்பாளர்களுடன் மேற்கொண்ட ஒப்பந்தம், அப்புறம் அவருடைய சொத்து மதிப்புகள் குறித்து கேள்விகள் கேட்கப்பட்டன. குறுக்கு விசாரணையின் போது இளையராஜா ஒரு கட்டத்துல எனக்கு முழு ஈடுபாடும் இசையின் மீது உள்ளதால் உலகளாவிய பொருட்கள் பற்றி எதுவும் தெரியாது என்று குறிப்பிட்டார். மேலும் பெயர், புகழ் மற்றும் செல்வம் அனைத்தும் சினிமா மூலம்தான் கிடைத்தது உண்மையா என்ற ஒரு கேள்விக்கு அனைத்தும் தனக்கு சினிமா மூலம்தான் கிடைத்தது என்ற ஒரு பதிலை அளித்தார். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேலாக மாஸ்டர் நீதிமன்றத்தில் இளையராஜா இந்த சாட்சி விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. அவருடைய சாட்சி விசாரணை முடிவடைந்ததை அடுத்து இந்த வழக்கு மீண்டும் உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைத்து மாஸ்டர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அதை விட மோசம் இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.